வணக்கம், வெல்கம் டு நமது கலாச்சாரம். இது பண்டைய வாழ்வியல் காணொளிக்கான தளம். வணக்கம், உங்களை நமது கலாச்சாரம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நாங்கள் போட்ட பன்னிமரம் மசாலா கிரேவி செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு சொல்லி நிறைய நல்லா கமெண்ட்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பால் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். தேங்காய் பால் பூண்டு குழம்புல வந்து மெயின் பார்த்தீங்கன்னா அந்த குழம்புல புளிப்பு, காரம், இனிப்பு இந்த 3 சுவையும் இருக்கும். அதனால இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். ரைஸுக்கு நல்லா மேட்ச் ஆகும். தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம். இதை நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நாங்கள் நிறைய இது சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி உணவு குறிப்புகள் நிறைய வீடியோவில் ஆட் பண்ண போகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூண்டு குழம்பு தேங்காய் பால் சேர்த்து எப்படி செய்ய போகிறோம், அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை பற்றி சொல்ல போகிறோம். சின்ன வெங்காயம், அதாவது ஸ்மால் ஆனியன், ஷெல்லட்ஸ் 1 கப்பு, பூண்டு கார்லிக் 3/4 கப்பு, டொமேட்டோ நாட்டு தக்காளி 1 கப்பு, புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். நல்லா கரைச்சி அது பல்ப் எடுத்து வச்சுக்கிறோம். டேமரின் பல்ப்பு 1 அவரேஜாக ஒரு 50 ml வர மாதிரி வச்சுக்கிறோம். கோகனட் மில்க்கு 2 கப்பில், ஒன்று வந்து திக் மில்க்கு, ரெண்டாவது ஒன்று வந்து லிக்விடான மில்க்கு. அப்புறம் மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், வெந்தயம், ஃபெனுக்ரீக் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, கடுகு, மஸ்டர்ட் தாளிப்புக்கு தேவையான அளவு, வரமிளகாய் 2 அல்லது 3 ரெட் சில்லி, கரி லீவ்ஸ் கருவேப்பிலை அதுவும் தாளிப்புக்கு, க்ரீன் சில்லி அதாவது காரத்துக்கு தக்கன எடுத்துக்கலாம். நாங்கள் 2 பீஸ் எடுத்துக்கோம், காரத்துக்கு தக்கன எடுத்துக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் மல்லித்தலை கார்னிஷுக்கு தேவையான, அப்புறம் ஜிஞ்சலை ஆயில், இது குழம்புக்கு ரொம்ப தேவை. ஜிஞ்சலை ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் ஜாகரி சின்ன கட்டி. நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். கடாயை வானிலை சூடு பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ஜிஞ்சலை ஆயில் ஊற்றுறோம். ஆயில் சூடானதையும் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் ஃப்ரை ஆகுது. வெந்தயம் பொரிஞ்சதையும் கடுகு போடுறோம். கடுகும் வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வரமிளகாய் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போடுறோம். பூண்டு போடுறோம். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் வேகணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் பூண்டை. ஒரு 3/4 பாகம் வெந்த பின்னாடி சின்ன வெங்காயம், வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை, அது கூட 2 பச்சை மிளகாயும் போடுறோம். நம்ம காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதையும் நம்ம வச்சுருக்க மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போடுறோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். அப்புறம் சில்லி பவுடர் போடுறோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிறப்ப அந்த பச்சை வாசம் போயிடும். நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி தக்காளி, வெட்டி வச்சுக்க தக்காளி போடுறோம். இப்போ தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த தக்காளி அந்த ஹீட்டில் நல்லா வெந்துடும். இப்படியே கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா அதில் ஊற்றிக்கிற ஆயில் வந்து அப்படியே மேலே மிதங்கி வரும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஏன்னா நல்லா அந்த ஆயிலே அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வேகணும். அது அந்த ஆயிலில் வந்தால் தான் டேஸ்ட் சாப்பிட்றப்ப ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். சிம் ஃபைல வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா அந்த ஆயில் நல்லா லைட்டாக அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு ஆயில்.
நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற அந்த புளிக்கரைசல், அதாவது டேமரின் பல்ப்பை ஊற்றுறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போனால் தான் அந்த புளிக்குழம்புல அந்த புளியோட ஒரு மாதிரி ஒரு தொண்டை பிடிக்கிற தன்மை வராது. அது கொஞ்சம் நல்லா தொலாவி கொடுத்து மூடி வச்சிடறோம். நல்லா அப்படி ஸ்விம் ஃபயர் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கும். கொதிச்சா அதில் முதல்லையே ஆயில் வெளியே வந்துருந்துச்சு. இப்போ திருப்பியும் அந்த தண்ணியோட கலசி புளியோட சேர்த்துறப்ப இன்னும் கொஞ்சம் ஆயில் வெளியே வரும். நல்லா வெளியே வரும். நல்லா கொதிக்க ஆயில் ஃபுல்லாக வெளியே வரும். பாருங்கள், நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக ஆயில் வெளியே வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம். இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பூண்டு வந்து அந்த புளியில் வேகிறப்ப நல்லா அந்த புளி டேஸ்ட்டு பூண்டில் நல்லா இறங்கிக்கும். பார்த்திங்கன்னா எல்லா ஆயில் வெளியே வந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி துவையல் மாதிரி, அதாவது எப்படி சொல்ல, கொஜ்ஜுன்னு இது மற்ற துவையல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த துவையலில் வந்து தக்காளி துவையலில் அதாவது சட்னி மாதிரி பாருங்கள், ஒரு மாதிரி தக்காளி இதில் அதில் வந்து இப்போ நம்ம 2வது தேங்காய் பால், அதாவது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த தேங்காய் பாலை ஊற்றுறோம். ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம். இந்த தேங்காய் பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் திரிஞ்சு போகாது. ஏன்னா இது வந்து 2வது தேங்காய் பால் தண்ணி அதிகமாகிறது. லைட்டாக கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்க வச்சதையும் அது நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ வெல்லம், அதாவது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வரங்க கொஞ்சம் லைட்டாக வெல்லம் போடுறோம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முதல் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஓரளவு கொதிக்கட்டும், ரொம்ப கொதிக்காமல் ஒரு மிதமான சூட்டில் வச்சிங்கனாவே அது நல்லா திக்காயிரும். இப்போ நல்லா திக்காயிட்ருக்கு. நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா தேங்காய் பாலோட அந்த கெட்டிப்படும் தன்மை வந்து கெட்டியாயிரும். இப்போ கெட்டி ஆயிடுச்சு. மல்லித்தலை, அதாவது கொரியண்டர் லீவ்ஸ் அப்படி லைட்டாக தூவி கொஞ்சம் நேரம் லைட்டாக சிம் ஃபயரில் வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாருங்கள் சைட்லலாம் லைட்டாக அப்படியே அந்த தேங்காய் பாலுடைய திக்காயிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா ரைஸுக்கு நல்லா மேட்ச் ஆகும், தோசைக்கு சாப்பிட்லாம். எல்லா அதாவது சவுத் இண்டியன் புளிக்குழம்பு மாதிரி ஒரு நல்ல டிஷ் இது. இது நிறைய மருத்துவ குணம் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். சுவையான தேங்காய் பால் பூண்டு குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷன்ஸ் இல்லை ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. நாட்டுக்குள்ளே நல்ல நாடாகும், இது நாங்கள் பிறந்த தமிழ்நாடாகும். கோட்டையுண்டு